காலையில் லேட் ஆகிடுச்சுன்னு அலறி அடிச்சு கிளாஸுக்கு போயிட்டு நண்பர்களை பார்த்த சந்தோஷத்தில் ஒரு சூரிய சிரிப்பை போட்டு வார்ம் அப் பண்ணியாச்சு. ரிஸ்ட்டை பத்திரப்படுத்த பேண்டை போட்டு இன்றைக்கும் ஒரு காம்போ ஒர்க் தான் ட்ரை பண்ணோம். அது என்னன்னு கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் இப்போ இல்லை. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். எந்த அளவுக்குன்னா அங்கே பாருங்கள், கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். இந்த புது கெட்டப் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அது. மிட் நைட்டில் வந்த மோட்டிவேஷனோட விளைவாக ஒரு வார்ம் அப்பை பண்ணிவிட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 11. ஒரு நோட்டை எடுத்து ஒர்க் அவுட்டை எழுதி பயிற்சிக்கு தயாராகிட்டேன். இதில் ஏதாவது புரியுது? தலையிலா தான் குதிப்பேன்னு ஸ்ட்ரைட்டாக டிக்ளைன் புஷ்அப்பில் 20 ரெப்ஸில் 5 செட் பண்ணதில் மொத்தம் 100 கவுண்ட். 100 பண்ணியுமா அப்பர் செஸ்ட் வரல? இல்லை வரல. அது முடிச்சுட்டு பேரலெட்டில் டைமண்ட் புஷ்அப் பண்ணிவிட்டு டிக்ளைன் டைமண்டுக்கு கூட மேலே காலை வச்சு வைட் ஆங்கிளில் கேமராவை வச்சு அதிகபட்சமாக ஒரு 10 ரெப் போச்சு. அதுக்கே முதுகு பிடிச்சிக்கிச்சு. கணக்குப்படி பைக் புஷ்அப்பில் 100 போடணும். பட் இதுக்கு மேலே பண்ணால் என் ஷோல்டரை வெட்டி மண்ணுக்குள்ளே தான் போடணும். அவ்வளோ பெயின் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் அவுட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்காக குவிட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் குவிட்டிங், இட்ஸ் லேர்னிங் டு கம் பேக் ஸ்ட்ராங். அண்ட் ஹியர் கம்ஸ் த போஸ்ட் ஒர்க் அவுட் போஸ்டிங். அரை மணி நேரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அரசியல் பழகலான்னு அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டே ஆகாரத்தை சாப்பிட்டதோட 31வது நாள் முடிந்தது.